நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க? ஆனால் எனக்கு மட்டும் மெயில் மட்டும் அனுப்பிச்சுடுங்க. இது அனுப்பி எடுங்க. போமா ஆளு பயத்துற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே பேசிட்டு அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க போகிறது சொல்லுங்க. உங்கள் காதுகிட்ட இருந்து அப்படியே நீங்கள் பேசிட்டு போகிற மாதிரி சைடு பஸ்ஸில் இருந்து சைடு பஸ் கண்ணாடி சைடில் இருந்து எடுத்துருப்பாங்க இல்லை படத்தில். பிள்ளைய கூட இருக்கு. ஆட்டோ போய் தான் இந்த சென்னை மாநகரில் லவ் பண்ணிட்டு பேரில் வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கள் ஃபுல்லாக. உங்கள் பக்கம் திருப்பி வச்சு எடுக்கிறேன். நோ பாருங்க இந்த பீச்சுக்குள்ள ரோடு ஃபுல்லாக வந்து பாவம் யாருக்கு கூட்டலையோ ஆளுக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பீச்சில் உட்காந்து டெய்லி ஒரு மணி நேரம் கடலை வைக்கிறது வாழ்க்கையில். ஆனால் நாங்கள் அங்கே போய் கஞ்சா குடிச்சிட்டு வரோம். ஐயோ வணங்கிட்டு அதெல்லாம் சொல்லாங்க. நீங்கள் வேறு இது யூடியூப்பில் ஏற்றி விடலான்னு இருக்கேன். அது அங்கிட்டு பிள்ளைகளை பார்க்காம தெரியுறீங்க. இப்படியே போயிருமா? எப்படி போமா? நீங்கள் தான் போகணும். அந்த தேட்டருக்கு எந்த சைடு போகணும்? வழி இருக்கா? சென்னை ஃபிகர்ஸோட ரேட் ஆஃப் பியூட்டியை பார்த்துருவோம். இங்கே இருக்க எல்லா பிள்ளைகளுமே டெய்லி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகுதுங்க, நல்லா படிக்குதுங்க. அதே மாதிரி லவ்வரோட பீச்சுக்கு வருதுங்க. பாருங்க தெருவிலே சண்டையா பாருங்க. இப்படியும் சென்னை தான் நிற்கிறார்கள். சென்னையில் காதல் தொழிலால் ஒரு வாலிபர் பஸ்ஸில் வந்து தற்கொலை பண்ணிக்க தெரிஞ்சாப்புல அது ஒரு லேடி காப்பாற்றிட்டாங்க. பாருங்க எங்கே பார்த்தாலும் கூட்டமாக என்ன விஷயம் பாருங்க. மதியானத்துலேருந்து கிலோமீட்டரும் இங்கே நல்லா தான் இருக்குது.